கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நான் உன்னை மறப்பதில்லை. இயேசு அதிகார புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வாசனம் இப்படி சொல்லுகிறது: சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உதாரணமாக நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் உதாரணமாக சொல்கிறார். சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டோடைய வார்த்தையில் எல்லாமே நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள். ரொம்ப கடினமான வார்த்தைகளோ புரியாத வார்த்தைகளோ அல்லது ஆண்டவர் நம்ம மேலே சுமத்துகிற பாரம், ரொம்ப கடினமான ஒரு பாரத்தை, நம்மால் சுமக்க முடியாத பாரத்தெல்லாம் ஆண்டவர் எப்போதும் நம்ம மேலே வைக்கவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மறக்காத இருக்கிறதுக்கு உதாரணமாக சொல்லுகிற ஒரு காரியம், சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. ஒரு அம்மாவுடைய குழந்தைய மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. ஆனால் அநேக தாய்கள் மறந்துடுறாங்க. இன்றைக்கு நிறைய உலகத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்களே தீமை செய்கிற தாய்களெல்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், மிருகங்கள் கூட அவங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றுது. மிருகங்களுக்கு அறிவு குறைவாக இருக்குன்றோம், 5 அறிவு இருக்குன்றோம், அவங்களெல்லாம் நம்ம மாதிரி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மிருகங்கள் அவங்களுடைய குட்டிகளை அது பாதுகாக்குது. ஒரு யானை அவருடைய குட்டி விட்டு பிரிஞ்சிக்கவே முடிய மாட்டேன். பாருங்கள், யானைக்கு இருக்கிற பாசம், மிருகங்களுக்கு இருக்கிற பாசம் இன்றைக்கு மனிதர்களுக்கு குறைவாயிட்டது. காரணம், பிள்ளைகள் இப்படி செய்கிறாங்க, பிள்ளைகள் இப்படி கண்டுக்க மாட்டேன்றாங்க, பிள்ளைகள் அடிக்கிறாங்க, பிள்ளைகள் திட்டுறாங்க, பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. நாங்கள் ஏன் அவங்கள நினைக்கணும், அவங்களுக்காக எந்த காரியம் செய்கிறேன்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கடினமான மனது ஆகிவிட்டது, கஷ்டமாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வருத்தப்படுறதுக்கான நியாயமான காரணங்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எப்போதும் பெற்றோர்களை கவனிக்கணும். அவர்களை எப்போவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை மரியாதை குறைவாக நடத்தவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பனை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அவர்கள் மனம் நோகிற அளவுக்கு இவங்க பேசக்கூட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அப்படி இல்லை. விசுவாச பிள்ளைகளும் அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. விசுவாச பிள்ளைகளும் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை மாதிரி தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை போல் இருக்கிறதுனால தான் தாய் தகப்பனும் ரட்சிக்கப்படாதவர்களை போல காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்கிறது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. அவள் மறந்தால் கூட மறக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்போ அம்மாவை காட்டிலும் அப்பாவை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நம்ம ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் போதுமானவர். அவர் நம்ம விசேஷ விதமாக நம்ம பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மறக்கிறதுன்னு சொல்கிறார். எல்லோரும் மறந்துட்டாங்களா? கவலைப்படாதீங்க. யாரும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. யாரும் உங்களை விசாரிக்காமல் இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட பேசுகிற ஒருத்தர், உங்களை விசாரிக்கிற ஒருத்தர், உங்கள் மேலே கவலைப்படுகிற ஒருத்தர், உங்கள் மேலே கரிசனை உள்ள ஒருத்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதில்ல, நம்ம எல்லோரும் மறந்துட்டாங்க, யாரும் பேசுறதில்லை, என்னை விசாரிக்கிறதில்ல, ரொம்ப பேர் அங்கலாய்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை யாரும் கவனிக்கிறதில்ல, பிள்ளைங்க இருக்கிறாங்க கவனிக்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய பெற்றோருடைய கவலை அதான், பிள்ளைங்க இருக்கிறாங்க கவனிக்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் பாருங்கள், 31ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிவுமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியில் என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அவன் வரான், அவன் நம்மளை பார்த்தா ஏதாவது கேட்பான், அதனால் விலகி ஓடி போனார்களாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த வசனம் பாருங்கள், செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான்னு. செத்துட்டா கொஞ்சம் நாளைக்கு ஞாபகம் வச்சுருப்பாங்க. பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் அப்படி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு விழா கொண்டாடுவாங்க. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனோ ஒரு மனுஷி இறந்துட்டா அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் நினைப்பாங்க, உறவினர் நினைப்பாங்க. கொஞ்ச நாள் ஆனால் அந்த ஞாபகம் மறந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். கர்த்தருக்கு உடைஞ்ச பாத்திரத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உடைந்த பாத்திரம் மாதிரி ஆயிட்டாங்க.
அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, இனி அவங்க ஒன்றும் நமக்கு செய்ய போகிறதில்ல, அவங்கள கனம் பண்ண வேண்டியதில்லை, மதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பெற்றோர்களை எந்த அளவுக்கு கனம் பண்ணுகிறீர்களோ, மதிக்கிறீர்களோ, செய்கிறீர்களோ, அதே அளவுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களே செய்வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் பெற்றோரில் நல்ல முறையில் கவனித்து மதித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வீர்களானால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் அவங்களுக்கு செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா, அவங்கள கனவீனம் பண்ணுவீர்களானால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்குறது தப்பான ஒரு காரியம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு உங்களுக்கு செய்வாங்க. மறந்துடாதீங்க, பிள்ளைகள் மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் சொல்லுது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்றும் மறக்கிறதில்லை. அதனால் சங்கீதக்காரன் சொல்லும்போது 31 வசனத்தில், செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல. 13 வசனம், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை என்னை வாங்க தேடுகிறார்கள். 14 வசனம், நானோ கர்த்தாவை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் 15 வசனம் பாருங்க, ரொம்ப அருமையாக சொல்கிறார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்ம மறக்காத ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எது வரைக்கும் நம்ம ஆண்டவர் மறக்க மாட்டார், எது வரைக்கும் மறக்க மாட்டான்னு சொன்னீங்களா? சங்கீதக்காரன் சொல் 48 அதிகாரத்தில் சங்கீதத்தில் சொல், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். நீங்கள் சாகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஏசாயா தரிசன புஸ்தகத்தில் 46 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் எது வரைக்கும் நடத்துவார், எது வரைக்கும் அவர் கைவிட மாட்டார், எது வரைக்கும் நம்ம மேலே ஞாபகமாக இருப்பார், கவனமாக இருப்பார்னு சொன்னால் இந்த வசனம் அதுக்கு பதில் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நம்ம அம்மாவுடைய வயிற்றில் பிறக்கிற காலத்தில் அது உருவாகும் முன்பாகவே நம்ம அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தாயின் வயிற்றிலே உருவாகத்துக்கு முன்பாக உங்களை அறிந்தவர். இந்த வசனம் இப்போ நான் உங்களை வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இது வரைக்கும் தாங்கியிருக்காரா? எது வரைக்கும் தாங்குவார்னு வசனம் சொல்லுது. 4 வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எனக்கு அன்பானவரில் 4 வசனம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நடத்தினார், அவர் இனிமேல் கைவிட்டுருவாரா? இது வரைக்கும் உதவி செஞ்சார், இனிமேல் உதவி செய்யாமல் விட்டுருவாரா? இது வரைக்கும் நம்ம ஆசீர்வதித்தார், இனிமேல் நம்ம ஆசீர்வதிக்காமல் விட்டுருவாரா? அதுக்கு பதில் ஆண்டவருடைய வசனம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் வெள்ளையானால் கூட கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்ல, இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நம்மை ஆண்டவர் நம்மை ஒரு குழந்தை போல சுமக்கிறேன்னு சொல்லி, நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் வெள்ளையாயிட்ட கூட கவலைப்படாதீங்க, உங்களை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். அதனால் ஆண்டவர் உதாரணமாக சொல்கிறார், சிறியானவள் தாய், ஒரு பெண் அவருடைய கர்ப்பத்தின் குழந்தைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, மறந்துடுவாங்க. குழந்தை அழும்போது சில நேரத்தில் அம்மா தூங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த குழந்தை அழுகிறது அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க தூங்கிடுவாங்க, டயர்டுனால வேலை செய்து. அவங்க மனுஷர்கள் தானே எல்லாரும். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்காத ஆண்டவர் இனி வருகிற எல்லா நாட்களும் நம்ம நடத்துவார். கவலைப்படாதீங்க. யார் கைவிட்டாலும் சரி, யார் கவனிக்கலனாலும் சரி, யார் பேசலனாலும் சரி, யார் உங்களை பார்க்கலனாலும் சரி, கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார். நம்முடைய நரை வயது மட்டும் என்ன செய்வாரா? தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன்,
இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். ஜெபம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் எங்களை மறந்தாலும் மறக்காத ஆண்டவர் நீராக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா நிலைமையிலிருந்து கர்த்தர் அவர்களை காத்து கொள்ளும். ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தினர், இனிமேல் நடத்தும். இதுவரைக்கும் ஆசீர்வத்தர், இனிமேல் ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்து கொள்ளும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.